أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله அல்லாஹுடைய கருணை அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியை பார்த்துட்டு வரோம். அதுல பல சாப்டர் ஃபர்ஸ்ட் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்மணி தன்னுடைய இறைவனோடு எப்படி இருப்பா, அதுக்கடுத்து தன்னோடு எப்படி இருப்பா, தன்னுடைய பெற்றோர்களோட எப்படி இருப்பா. 3 சாப்டர் பார்த்து முடிச்சிருந்தோம். இப்ப 4வது சாப்டரா தன்னுடைய கணவனோட எப்படி இருப்பா அப்படிங்கிறத பார்த்து வரும். அதுல தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல எந்த மாதிரி நடந்துக்கணும்னு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு காலத்துல வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து வர்றோம். அந்த வகையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறைஷி பெண்கள் தான் பெண்கள்லயே மிகப்பெரிய சிறந்தவர்களா இருந்தாங்க. அவங்க தங்களுடைய குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுறதுக்கும் தன்னுடைய கணவருடைய செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கும் பேணுதல் உள்ளவர்களா இருந்தாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய உயர்ந்த குணத்துக்கு சிறப்பா புகழாரம் சூட்டக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இப்ப நாம மட்டும் அதுல இருந்து குறைஞ்சவங்களா? இல்ல, நாங்களும் அந்த வழி வந்த அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு அழகிய பெண்கள் இல்லையா? அப்ப நாமும் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அழகான நிய்யத்தோட, யா அல்லாஹ் நாங்களும் எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கம் உள்ளவர்களாக நடப்பதற்கு, எங்கள் கணவருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, பொறுமையோடு இருக்கிறதுக்கு, அழகான முறையில் அவர்களுக்கு பணிவிடை செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்று அவர்களுடைய அன்பை பெறுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ்ங்கிற துஆவோட நம்ம ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா சொல்லி காட்டின ஒரு ஹதீஸ பார்த்தோம் இல்லையா? புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், உன்னுடைய கணவரும் உன்னுடைய குழந்தைகளும் உங்களுடைய தர்மத்தை பெறுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாத்தீங்களா? நம்மளுடைய தான தர்மங்களை கூட நம்ம செல்வந்தர்களா இருக்கும் போது அவர்கள் தகுதி பெற்றவர்களா இருந்தா முதல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்ல, மார்க்கத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளா இருப்பார். அல்லாஹ்வுடைய அற்கொடைகள் தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல அதற்காக நன்றி செலுத்துறத மறந்து வாழ மாட்டா. அதே நேரம் சோதனைகளும் சிரமங்களும் ஏற்படும் போது பொறுமையோட இருந்து அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையா சார்ந்து இருப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன இந்த எச்சரித்த விஷயங்கள்ல அலட்சியப்படுத்தி வாழ மாட்டா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நரகத்துல பெண்களே அதிகமா இருக்கிறத பார்த்தேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க இல்லையா? அந்த நரகத்து பெண்கள்ல நானும் ஒருத்தியாகி விடக் கூடாதுங்கிறதுல அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடி ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு வாழ்வா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸையும் நம்மளுடைய உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஹதீஸ்ன்னு பாப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களே நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்க, நரகத்துல உங்களைத்தான் நான் அதிகமா பார்த்தேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேக்குறாங்க, நாங்கள் அதிகம் நரகல இருக்க என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்டப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திய நம்ம ரொம்ப கவனத்தோட கேட்டு இருந்தாதான் நாம இந்த செயல்கள்ல இருந்து பாதுகாப்பா இருப்போம், கவனமா இருப்போம். நீங்கள் அதிகம் சபிக்க கூடியவர்களா இருக்கிறீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் முதல் செய்தி சொல்றாங்க. 2வது செய்தி சொல்றாங்க, கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள்னு சொல்றாங்க. 3வது சொல்றாங்க, கூரிய அறிவுடைய ஆண் மகனின் சிந்தனைய, ஆண்கள் அறிவுல ஆழமா கூர்மையா இருக்கிறாங்களாம். அப்படி அப்படிப்பட்ட கூர்ம சிந்தனை உள்ள ஆண் மகனுடைய சிந்தனைய நீங்க இருக்கீங்கல்ல, அறிவிலையும் சரி மார்க்கத்திலையும் சரி குறையுடையவர்களா இருக்கீங்க. அப்படி இருந்துகிட்டு அப்படிப்பட்ட கூர்மையான அறிவுடையவர்களுடைய அறிவையும் போக்கிடுறீங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இப்ப இன்னொரு ஹதீஸையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதுவும் புகாரி ஷரீஃப்ல தான் வருது. எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதுல பெரும்பாலான மக்கள் பெண்களா காணப்பட்டாங்க. ஏன் தெரியுமா?
அவங்க நிராகரிப்பவர்களா இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கேக்குறாங்க, அவங்க நிராகரிக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வையா நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேக்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இல்ல அல்லாஹ் அவங்க நிராகரிக்கல, கணவனை நிராகரிக்கிறாங்க, உதவிகளை நிராகரிக்கிறாங்க, அந்த கணவர் செய்யக்கூடிய உதவிகளை நிராகரிக்கிறாங்க. அவர்கள்ல ஒருத்திக்கு காலமெல்லாம் நீ நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்து பின்னாடி ஒரு நாள் ஒன்னே ஒண்ணு அவளுக்கு பிடிக்காத ஒண்ண உன்கிட்ட அந்த ஆண் கிட்ட பாத்துட்டா, அந்த பெண் சொல்லுவா கணவனை பார்த்து, உன்னிடம் ஒருபோதும் ஒரு நன்மை நான் கண்டதில்லைன்னு பேசிடுவா அப்படிங்கிற ஒரு செய்தியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்ப பாத்தீங்களா, எவ்வளவு நமக்காக ஓடி ஓடி உழைச்சு இரவு பகலா உழைச்சு எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் பார்த்து எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய் அல்லாஹ், ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், நோய் நொடிகளை விட்டு பாதுகாத்தரலி அல்லாஹ், நீண்ட வாழ்க்கையை நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ் அப்படின்னு அவங்களுக்கு நன்றியோட அவங்களுக்கு துவா செய்யறதை விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு பிடிக்காத ஒன்ன பார்த்துட்டோம்னு சொன்னா, உன்னை கட்டி என்னத்தை தான் செஞ்சேன், உனக்கு குப்பையை கொட்டினதை தவிர வேற ஒண்ணும் இல்ல, எங்க வாப்பா போய் போய் உனக்கு இது கட்டி கொடுத்தாரு, இப்படி எல்லாம் பேசுற மக்கள் இல்லாமல் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா இவ்வளவு அற்புதமான செய்தியை பெண்களுக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அல்லாஹு அக்பர். நாம நரகத்தை எனக்கு காட்டப்பட்டுச்சு, பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அந்த பெண்கள் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கிறாங்கன்னு கேட்டப்போ அவங்க நிராகரிக்கிற கூடியவங்க மக்களா இருக்கிறாங்க. யார நிராகரிக்கிறாங்க? அல்லாஹ்வையா? இல்ல, அவங்களுடைய கணவனை. எல்லா நன்மைகளும் செய்வான், ஒரு நாள் ஏதோ பிடிக்காதத பார்த்தா அவன் நிராகரிச்சு பேசிடுவா. அப்போ நமக்கு இந்த இடத்துல தெரிய வேண்டிய விஷயம்னா பொறுமையோட இருக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும், முன்னாடி நடந்த நிகழ்வுகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவசரப்பட்டு நம்ம பேசிடக்கூடாது, இந்த நரகத்துக்கு உரியவர்களா ஆயிடக்கூடாதுங்கிறதுல நீங்களும் நானும் எல்லா மக்களும் கவனத்தோட இருக்கணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்து பெண்களில் எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ், உனக்கு நன்றி உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வை ரப்பே. அடுத்து இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய அறிவிப்புல பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பத்தி இந்த மாதிரி சொன்ன சமயத்துல ஒரு தோழர் எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பெண்கள் எங்களுடைய தாய்மார்கள் அல்லவா, நரகத்துல நிறைய பெண்களை பார்த்தேன்னு சொல்றீங்களே, அவர்கள்லாம் எங்களுடைய தாய்மார்கள் அல்லவா, எங்கள் சகோதரிகள் இல்லையா, அந்த பெண்கள் எங்களுடைய மனைவிகள் அல்லையா, இப்படி இருக்க எப்படி நீங்க பெண்கள் எல்லாம் நிறைய நரகத்துல பார்த்தேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழர் வந்துருச்சு கேக்குறாரு. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, அவங்களுடைய தாய்மார்கள் தான், உங்களுடைய சகோதரிகள் தான், உங்களுடைய மனைவிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவளுக்கு வாரி வழங்கப்பட்டாலும் அவள் நன்றி செலுத்தவில்லை, சோதனை காலங்கள்ல பொறுமை காக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திய முஸ்னத் அஹ்மதுல இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு நினைவோட, ஒரு அறிவோட, ஒரு சிந்தனையோட, கவனத்தோட இந்த ஹதீஸ நம்ம பின்பற்ற வாழணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அவளுக்கு சின்ன சோதனை வந்தாலும் பொறுமை இல்லாம இருக்கிறா, நன்றி கெட்டு போய் நடக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பொறுமையாளர்கள் கூட்டத்தில் சேர்த்து வை அல்லாஹ். உனக்கும் சரி, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, எங்களை பாதுகாக்கக்கூடிய கணவர், தாய் தகப்பன், யா அல்லாஹ், எங்களுடைய உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி உள்ளவர்களாகவும் எங்களை ஆக்கி வை அல்லாஹ். அடுத்து இந்த இடத்துல நம்ம உஸ்தாத் சொல்றாங்க, தூய்மையையும் இரையச்சமிக்க ஒரு வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இந்த ஆதாரமான இந்த உறுதிமிக்க நபிமொழிகளை சிந்திச்சு மறுமையில தானும் அந்த நரகவாசிகள்ல ஒருத்தியா ஆயிடக்கூடாதுங்கிற இதுல எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வா. கணவனுக்கு மாறு செய்ய மாட்டா, கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்க மாட்டா, கணவனுடைய உதவிய மறுக்க மாட்டா, சபிக்க மாட்டா, வசதி வாய்ப்பு உள்ள காலத்துல அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்து நடக்க மாட்டா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. அதே நேரத்துல சிரமங்களின் போதும், கஷ்டங்களின் போதும்
பொறுமை இழந்து புலம்பி திரிய மாட்டா. அனைத்திலையும் விட்டு கொடுத்து பொறுமையோட அல்லாஹ்விடம் சரணடையக்கூடியவளா இருப்பாங்கிறத இந்த இடத்துல நமக்கு அழகான முறையில உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா? யா அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களா எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். மேலும் முந்தக்கூடிய மக்களாக ஆக்கி வையா அல்லாஹ். பொறுமையாளர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வையா அல்லாஹ். யா ரப்பே, பொறுமைக்கு கூலி ஜன்னான எங்களுடைய உயிரிலும் மேலான உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அறிந்திருக்கின்றோம் யா அல்லாஹ். எங்களை பொறுமையாளர்களின் கூட்டத்தில் சேர்த்து வையா அல்லாஹ். அடுத்து சொல்றாங்க, பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி இருக்கக்கூடிய தர்மங்களை செய்யறதுலயோ ஈடுபாடு காட்டக்கூடியவளா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருப்பா. எப்படி? ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கறதுல, ஃபித்யா கொடுக்கறதுல, பெருநாள் தர்மங்கள் செய்யறதில்ல. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான தர்மங்கள் கொடுக்கணும்னா நம்முடைய தேவை உள்ளவர்களா இருந்தா நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய உற்றார்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு அதிக தான தர்மம் கொடுக்கவர்களாக, அதே நேரத்துல உறவுகளை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக, இப்ப அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன அந்த தான தர்மங்களை அதிகப்படியா செய்யக்கூடியவளாக ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருப்பா. ஏன் தெரியுமா? அந்த தான தர்மங்கள் தான் நாளை மறுமை நாள்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நினைவில் கொண்டு தானம் தர்மம் செய்யக்கூடியவளா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருப்பா. ஏன்னா முதல் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களே நீங்க அதிகமா தர்மம் செய்யுங்க. ஏன் அதிகமா நீங்க சபிக்கிறீங்க, பொறுமை இழந்து புலம்புறீங்க, நன்றி கெட்ட விஷயங்களை பேசிடுறீங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அதிகமா தர்மம் செய்ய. அந்த தர்மம் உங்களை அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் பெண்களாகிய நாம நமக்கு என்ன முடியுதோ கோடிக்கணக்குல கொடுக்கணும், லட்சக்கணக்குல கொடுக்கணுங்கிறதுலாம் இல்ல, என்ன இருக்குதோ அதுல இருந்து அல்லாஹுக்காக நாம தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஆனா தர்மம் செஞ்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஞாபகப்படுத்திக்கணும், சொல்லி காட்டக்கூடாது. எங்க பார்த்தாலும் உனக்கு நான் அதை செஞ்சேன்ல, நான் இதை செஞ்சேன்ல, நீ என்ன நன்றியோட இருந்தேன்னு கொடுத்தவங்கள்ட்ட குத்தி காட்டக்கூடாது. அந்த தர்மம் ஒண்ணுமில்லாம போயிரும் அப்படின்னு சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய வசனங்களையும் பார்க்கிறோம். அதனால நம்மளுடைய அந்த ஈடேற்றத்துக்காக அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்விற்கும் மறுமை நாளிற்கும் அஞ்சாமல் வாழ்க்கையில ஒழுக்கமின்றி வாழ்ந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, மறுமையில பெரியதோர் இழப்புக்கு ஆளாவாங்கல்ல, அந்த தீய பண்புகளுக்கு உரிய ஒரு பெண்ணா நாம இருந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட தீய குணங்கள் உள்ள ஒவ்வொரு பெண்களும் நரகத்துல நிரந்தரமா இருப்பாங்கங்கிறத பாக்குறோம். அதுக்கு மாறா நேர்வழி பெற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கிறதோட தன்னுடைய கணவரை கண்ணியப்படுத்துறதுலயும், அவரது சிறப்புகளை எடுத்து சொல்றதுலயும், அவரோட நற்குணங்களை நினைவு கூறுவதிலையும், அழகிய பண்புகளை பரப்புறதுலயும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அடுத்து சொல்லி காட்டுறாங்க, கணவனுடைய உரிமைகளை கண்ணியப்படுத்தணும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று விரும்புறோமா? அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற்று வாழணும்னு ஆசைப்படுறோமா? கணவனுடைய உரிமைகளை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் கணவனுக்கு கொடுத்திருக்க மேன்மைகள் இருக்குல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசால சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? உங்களை விட ஒருபடி மேன்மையா நம்ம அவங்கள ஆக்கி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். பெண் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பெண் நிர்வாகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பெண் உழைக்க வேண்டிய தேவையில்லை. அவள் ராணி மாதிரி அழகா உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் பராமரித்தா போதும். அவர்களுக்கு தேவையான உடை, உறை, இடம், அவங்களுடைய வசதி, வாழ்க்கை எல்லாம் தேடி கொடுக்கறது யாரு? ஒரு ஆண். அப்ப அந்த ஆண் மகனுடைய மேன்மையை உணர்ந்து நாம நடக்கிறதோட அந்த கணவன் பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல தன்மைகள் கொண்டவளா இருந்து அவனை புரிந்து நடக்கும்போது ஒரு அழகான, ஒரு அற்புதமான, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய கணவனுடைய கண்ணியத்தை புரிஞ்சு வந்ததோட வாங்கன்றவங்களை வெல்கம் பண்ணி சிரிச்ச முகத்தோட அவங்களுக்காக நம்ம மேக்கப் பண்ணி எங்கேயாச்சும் எப்பயாச்சும் வெளியில போகலாம், ஒரு ட்ரெஸ் பண்ணி ஒரு மேக்கப் பண்ணி இருந்தா வீட்டுல இருக்கவங்களே என்ன கேட்பாங்க, எங்க கிளம்பிட்டீங்க,
இல்ல இல்ல எங்க மாப்பிள்ளை வெளியே போயிருக்கிறாரு, வேலை முடிச்சு வந்துருவாரு, அவருக்காக ரெடி பண்றேன்னா என்னடி அம்மா அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ அல்லாஹுடைய ரசூலை எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய அழகு, நம்மளுடைய அலங்காரம், நம்மளுடைய புன்னகை, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய கணவனுக்காக இருக்கணும். அதுதான் நமக்கு ஹலாலாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. ஒரு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா உங்களை பார்த்தா அவங்க மகிழ்ச்சியோட இருக்கணும், அவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படணும், அவங்களுடைய முகம் மலர்ச்சி அடையணும், அந்த மாதிரி நடந்துக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கணவனுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அழகா எந்திரிச்சு போய் வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹக் ஒண்ணு கொடுத்து, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையா ஒரு கிஸ் ஒண்ணு கொடுத்து, சுப்ஹான் அல்லாஹ் அவங்கள வெல்கம் பண்ணும்போது, வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, டீ போட்டு தரவா, எவ்வளவு அழகா அவங்கள உபசரிக்கலாம். நமக்குன்னு உரியவங்க இல்லையா, நமக்கு ஹலாலாக்கப்பட்ட உறவு இல்லையா? சுப்ஹான் அல்லாஹ். இதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தையும் நமக்கு நம்மளுடைய உஸ்தாத் அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. கணவனுடைய உரிமைகளை பேணுங்க, அவங்களை கண்ணியப்படுத்துங்க, அவங்களுடைய மேன்மைகளை உணர்ந்து வாழுங்க. அப்போ அவர் பாராட்டக்கூடிய நல்ல விஷயங்களை நினைவு கூறுங்க. சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஹாலிடேல எங்க போனீங்க? நான் எங்க வீட்டுக்காரோட ரெஸ்டாரண்ட் போனேன், நான் எங்க வீட்டுக்காரோட வெளியில போனேன். நீ எங்க போன? எங்க ஹஸ்பண்ட் என்னை உம்ராக்கு கூட்டிட்டு போனாங்க, நாங்க போய் 2 பேரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில தவாப் செஞ்சோம், இபாதத்துகள் செஞ்சோம். எவ்வளவு அற்புதமா இருக்கு. இப்படித்தான் நம்மளுடைய கணவருடைய பெருமைகளை, சந்தோஷமான நிகழ்வுகளை பேசிக்கிறோமா, பாராட்டுறோமா? எப்ப பார்த்தாலும் போடி, உன் மாப்பிள்ளையாச்சும் பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரரு இருக்கிறாரு, மனுஷன் காலையில போனா சாயந்தரம் வந்து பார்த்தாவே அங்க இருந்து வரையில எள்ளும் பொண்ணும் விடிச்சிருங்க, அப்படி வர்றாரு. என்னத்த பேசி என்னத்த செய்ய? ஆஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அவங்களுடைய மேன்மைகளை உணர்ந்து, அவங்களுடைய கண்ணியப்படுத்தி, அவர்களை உயர்வுபடுத்தி, அவங்களுடைய அழகிய நினைவுகளை அழகான முறையில பாராட்டும் பொழுது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு அற்புதமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல இஸ்லாமிய வரலாற்றுல இவற்றுக்கு நல்ல பல உதாரணங்கள் இருக்குது. அந்த முன் உதாரணங்கள்ல ஒருத்தவங்க தான் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அவங்க பத்தின ஒரு நல்ல செய்தி இந்த இடத்துல நம்ம பெண்களாகிய நமக்கு மிகப்பெரிய சான்றா இருக்கும்னு சொல்லிட்டு உஸ்தாத் இங்க அவங்களுடைய விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபிய பெண்மணியா இருந்தாங்க. இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவங்கள சிறந்த நல்லடியாரா இருந்த இவங்கள ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மணமுடிக்கிறாங்க. இந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய பிரதர். அப்ப அவங்களோட அழகிய முறையில இவங்க வாழ்க்கை நடத்துறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு பின்னாடி ஜாபிர் ரலியல்லாஹ் ஒரு யுத்தத்துல மரணம் அடைகிறாங்க. அதுக்கு பின்னாடி இவங்கள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதற்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு மரணம் அடைகிறாங்க. அதுக்கு அடுத்து 3வது திருமணமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. இந்த நிலையில ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹுடைய மகன் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரு முஹம்மத். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பிறந்தாங்கல்ல, அந்த பிள்ளைக்கும் முஹம்மதுன்னே பேர் வைக்கிறாங்க. பாருங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர்களா அந்த மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு தடவை பாத்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில சின்ன ஒரு உரையாடல், ஒரு தர்க்கம் ஒண்ணு போகுது. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்மள யாரு சிறந்தவங்க? என்னுடைய தந்தை யாரு தெரியுமா? அலி ரலியல்லாஹுடைய பிரதர் ஜாபிர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அபூ தாலிபுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நாங்க. என்னுடைய தந்தை தான் சிறந்தவரு, அதனால நான் தான் சிறந்தவன்னு அந்த பையன் சொல்றாரு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் சொல்றாரு, இல்ல, என்னுடைய தந்தை யாரு தெரியுமா? அபூபக்கர் சித்தீக், உண்மைப்படுத்தியவர், இறை தூதரோட நெருக்கமாக இருந்தவர் இல்லையா? அப்ப அவருடைய தந்தையா நான் இருக்கேன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேருக்கு மத்தியில
பேசக்கூடிய இந்த உரையாடலை கேட்டுட்டு அலி ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க அஸ்மா ரலியல்லாஹ்ட்ட, அஸ்மாவே இங்க வாங்க, பிள்ளைங்க 2 பேரும் பேசிக்கிறத பாருங்க, இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு அஸ்மா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு அழகிய வார்த்தையை பாருங்க. அவங்கள நோக்கி சொல்றாங்க, உண்மையிலேயே நான் அரபியர்கள்லயே ஜாபிரை விட ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த வாலிபரை நான் பார்த்ததே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாலிபரா அவர் இருந்தாரு. அதே நேரத்துல அபூபக்கரை விட சிறந்த ஒரு நடுத்தர வயதினுடைய நான் பார்க்கல. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மனிதரா அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்ததை பார்த்தேன். அப்போ 2 பேருக்கும் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு இப்படிங்கறத சொல்றாங்க. இத கேட்ட அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அஸ்மாவே இதுல என்ன பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. ஜாபிரை பத்தி சொல்லிட்டீங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பத்தியும் சொல்லிட்டீங்க, இப்ப 3ஆவது நான் இருக்கேனே, என்ன பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டப்போ அந்த சமயத்துல அத சொல்றாங்க, அது இந்த 2ஐயும் தவிர்த்து வேற ஏதாச்சும் நீங்க சொல்லியிருந்தா நான் உங்க மேல கோவப்பட்டிருப்பேன். ஆனா 2 பேரையும் நீங்க சொன்ன அழகிய வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா நீங்க எத பத்தி சொல்லலையே அப்படின்னு சொல்லப்போ அஸ்மா சொல்றாங்க, நீங்க 3 பேருமே நிச்சயமா நல்லோராவே இருக்கிறீங்க. நீங்க அதுல நீங்க கொஞ்சம் வயதுல குறைந்தவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அழகான விஷயத்த சொல்றாங்க. இது அத்-துஹபத்துல் குபுராங்கிற கிதாபுல பதியப்பட்டிருக்குன்னு உஸ்தாத் சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு பெண் கணவனை இழந்தா உடன்கட்டை ஏறணுங்கிற ஒரு காலத்துல ஒரு பெண் விதவையானா அவளை அபசகுனமா வாழ்ந்த காலத்துல ஒரு பெண் தனித்து இருக்க கூடாது, அவள் வாழ்க்கை துணையோட தான் இருக்கணும், கணவனோட வாழணும், ஒரு கணவனுக்கு மரணம் அடைந்தா மறுவாழ்வை அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு ஒரு முற்போக்கா இருந்துட்டாங்க. இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கு பாத்தீங்களா. அப்ப அவங்க 3 பேரை திருமணம் முடிச்சிருக்காங்க. அந்த 3 பேருடைய சிறப்பையும் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இங்க அஸ்மா ரலியல்லாஹு தன்னுடைய அறிவு முதிர்ச்சிய நம்ம கவனிக்கணும். அவங்க மனமுடித்த கணவர்கள் எல்லாருமே அவருக்கு தகுந்த கண்ணியத்தை கொடுத்தாங்க. குறிப்பா அலி ரலியல்லாஹு அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில அந்த இடத்துல சொல்றாங்க, நீங்க எல்லாரும் நல்லவங்கதான், அதுல நீங்க வயது குறைஞ்சவங்களா இருக்கீங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்க எங்கா இருக்கீங்க சொல்லாம சொல்றாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்கும் விருப்பமான ஒரு வார்த்தை இல்லையா. எவ்வளவு வயசானாலும் சரி, நீங்க ஒரு எங்கா இருக்கீங்கன்னா ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு குதூகலம், ஒரு மிடுக்கு இருக்கு இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு மதிநுட்பமா அழகா ஞானத்தோட அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க. அப்ப பெண்கள் ஆகிய நாம நம்மளுடைய கணவனை பாராட்டுறது இல்ல, அவருடைய விஷயங்களை நினைவு கூறுறது இல்ல, அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கறது இல்ல, உயர்ந்த இடத்துல உயர்ந்த அந்தஸ்துல நாம இருக்கும் போது, அவர்களை உயர்ந்த இடத்துல உள்ளத்துல நம்ம வச்சிருக்கும் போது நம்முடைய செயல்களும் அழகானதா கண்ணியமானதா, அவர்களை வரவேற்கக்கூடியதா, அவர்கள் விரும்பக்கூடியதா, நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த ஒரு அழகிய செய்தி நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. இந்த செய்திகளை எடுத்து நாமும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இந்த இடத்துல இன்னொரு தலைப்புல நம்மளுடைய உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவளா இருப்பா, கண்ணியம் கொடுக்கக்கூடியவளா இருக்கிறா, அவருடைய ஒவ்வொரு நினைவுகளையும் பாராட்டக்கூடியவளா இருக்கா, அவருடைய மேன்மையை உணர்ந்து அவரோட நடந்துக்கிடக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பதோட அந்த கணவனின் தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவளா இருப்பா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு மட்டும் பணிவிடை செய்யறது இல்ல, அவரை மட்டும் கண்ணியப்படுத்துறது இல்ல, அவருடைய தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவளா இருப்பா, அவரோட குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துவா. ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவரை கண்ணியப்படுத்துறதோட அவளுடைய தாய்க்கு பணிவிடை செய்து நன்மை செய்வா. அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்று வைத்துள்ள ஒரு பெண் தன் கணவனுடைய அந்த தாய் மீது உள்ள கடமையை தெரிஞ்சு வச்சிருந்து அதே மாதிரி அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவனா இருப்பா. தன்னுடைய கணவன் மட்டும் தாய்க்கு கடமைகள்ல நிறைவேற்றினா பத்தாது, அவருக்கு உதவியா, தன்னுடைய கணவனுக்கு உதவியா, அவருக்கு நன்மை செய்ய தூண்டக்கூடியவளா அவள் இருப்பா. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாயிதா
5வது அத்தியாயம் 2வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நன்மைக்கும் அல்லாஹ்வின் மீதான இறையச்சத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். அந்த நன்மையிலேயே சிறந்த நன்மை தாயை கவனிக்கிறது இல்லையா? தாய்க்கு பணிவிடை செய்யறது இல்லையா? தாய்க்கு அழகான முறையில உபகாரம் செய்யறத அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு இணை வைக்காதீங்க, நன்றியோட இருங்க. அதுக்கடுத்து சொல்லக்கூடியது உங்களுடைய தாய் தந்தையருக்கு நன்றியோட இருங்க, உபகாரமா இருங்க. அப்ப அப்படிப்பட்ட நன்மைக்கு இறையச்சத்துக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. அப்ப நம்முடைய கணவனை பெற்றெடுத்த தாய்க்குரிய கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும், அவர்களுக்கு நம்முடைய கணவன் பணிவிடை செய்யும் போது, நம்மளுடைய கணவன் அவங்களுக்கு உதவி செய்யும் போது, நாமும் சேர்ந்து உதவி செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இந்த குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி நடந்து கொள்வா. கணவன் அன்புக்கு பாத்திரமானவளா இருப்பா. தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் செய்யக்கூடிய உதவிகளை எண்ணி தன்னுடைய கணவர் அந்த பெண்மணிய கண்ணியமா வச்சுக்கிடுவாரு. நிச்சயமா அதுல மாற்று கருத்தே இருக்கா? இல்ல. நாம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தாயை அவ கவனிக்கிறா. நாம பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாயோட அன்போட அவ பேசுறா, அவ பராமரிக்கிறா. மாஷா அல்லாஹ், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு நீ மனைவியாக குடுத்தியே ரப்பேன்னு அவங்க துஆ செய்ய மாட்டாங்களா? நம்மள கண்ணியமா வச்சுக்க மாட்டாங்களா? நிச்சயமா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஒரு வீரமிக்க ஆண்மகனோட மனதை குளிர வைக்கிற ஒரு விஷயம் எது தெரியுமா? அவருடைய குடும்பத்தாரோட ஒரு அன்போட ஒரு அரவணைப்போட ஒரு பெண் நடக்கும்போது உண்மையான நேசமும் பாசமும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வும் ஒரு ஒற்றுமையும் அந்த வீரமிக்க ஆண்மகன் உள்ளத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு அழகான முறையில அட்வைஸ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா? நாம அவங்களுடைய குடும்பத்தாரோட அன்போட, இரக்கத்தோட, பாசத்தோட அரவணைச்சு இருக்கும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கணவனுடைய உள்ளத்துல நேசத்தையும், பாசத்தையும், ஒரு புத்துணர்வையும், ஒரு ஒற்றுமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குடுக்குறான்னு சொல்றான் பாருங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் போனது போயிட்டு போதும். இனிமேல் நம்ம இந்த அழகான நற்செயல்களை நம்ம செய்யக்கூடியவர்களா இருப்போமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஈஸியாக்கி கொடுப்பான், இலகுவாக்கி கொடுப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. இதே போல அந்த ஆண்மகனை கோபமூட்டக்கூடிய செயல் எது தெரியுமா? அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்திற்கு இடையில சண்டைய, சச்சரவ ஏற்படுத்துறது, பொறாமையோட நடந்துக்கிறது, குரோதமா பாக்குறது, வெறுப்பையும் பகைமையும் ஊட்டி விடுறது அந்த கணவனுக்கு, அந்த ஆண்மகனுக்கு கோபத்தை வரவழைக்க கூடியதா இருக்கு. யா அல்லாஹ் இப்படிப்பட்ட செயல்களிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தார்கள். யா அல்லாஹ் நற்குணம் உள்ள எங்கள் கணவரின் குடும்பத்தாரை அனுசரித்து வாழக்கூடிய நற்பண்புகளை எங்களுக்கு தந்து எங்களுடைய நேசத்திற்குரிய எங்களுடைய கணவரை பாசத்திற்குரியவர்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றா, அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்ட ஒவ்வொரு அழகிய முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியும் தன்னுடைய குடும்பத்தை நறுமணத்தால் மனம் வீசுகின்ற ஒரு அழகிய குடும்பமாக அவன் பாப்பா. தன்னுடைய அறிவையும் உணர்வையும் இஸ்லாம் காட்டிய அந்த வழிகாட்டுதலில் ஒளிரச் செய்யக்கூடியவளா இருப்பா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. அறியாமை காலத்துல இருக்கிறாங்கல்ல, இஸ்லாம் பற்றி அறியாமல் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி அறியாமை கால செயல்கள்ல இருந்து விலகி இருப்பா. மடத்தனமான, வெறுக்கத்தக்க செயல்பாடுகள் இருந்து, குடும்ப பிரச்சனை சிக்கல்ல இருந்து அவ விலகி இருப்பா. இது குடும்பத்தை அழகான முறையில் நடத்துவதற்கு, குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து, சிக்கல்ல இருந்து விலகி அழகிய குடும்பத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு வழி அமைக்கக்கூடியதா இருக்கும். அதனால ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, இஸ்லாத்தை அறிந்த ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய குடும்பத்தை இஸ்லாமிய மனம் வீசக்கூடிய ஒரு வசந்தமான ஒரு குடும்பமாக, அறிவு திறன்மிக்க ஒரு அழகான ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்கக்கூடியவளா இருப்பா. அறியாமை காலத்து பெண்கள் மாதிரி குடும்பத்தாரோட நடந்து கொள்ள மாட்டாங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்னொரு அட்வைஸையும் சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு சொன்னா,
சில முஸ்லிம் பெண்கள் இருக்காங்க, அவங்க தன்னுடைய கணவனோட, சகோதர சகோதரிகளோட, உறவினர்களோட உயர்ந்த நற்பண்புகள் இல்லாதவர்களா அவங்க இருக்கக்கூடிய நேரத்துல இது போன்ற சூழ்நிலையில அவர்களிடம் மென்மையான அணுகுமுறையை மேற்கொண்டு மதி நுட்பத்தோட சமயோதித்த அந்த புத்தியோட அறிவு திறன்மிக்க ஒரு நயமான அழகான நடத்தையோட நாகரிகத்தோட நடக்கும்போது, அவர்களிடம் நன்மையை ஏவும் போது, ஒழுக்க பண்புகளை சொல்லிக் கொடுக்கும் போது அந்த கணவனுடைய உறவினர்கள் சமநிலை பேண முடியும். சுப்ஹானல்லாஹ். ஆசிரியர் எப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. சில நேரங்கள்ல இந்த முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய குடும்பத்தாரோட வாழும்போது சில நேரங்கள்ல கணவனுடைய தாயோ இல்ல தந்தையோ இல்ல சகோதர சகோதரிகளோ இல்ல உறவினர்களோ அவர்கள் கொஞ்சம் உயர்ந்த பண்பில்லாதவர்களா இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஏசக்கூடியவர்களா பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் இந்த அழகிய முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை விளங்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று நம்மளுடைய குடும்பத்தை அழகிய முறையில் நடத்தணுங்கிற ஒரு பெண்மணி என்ன செய்வா, அவங்களோட மென்மையான அணுகுமுறையில நடந்துக்கிறவா, மதி நுட்பத்தோட நடந்துக்கிறவா, சமயோதித்த புத்தியோட அறிவு திறன்களோட அவர்களுடைய தவறுகளையும் நயமா மெதுவா மென்மையா சுட்டி காட்டி நாகரிகத்தோட நடந்துக்கிறவா, நன்மை அவர்களுக்கு ஏவுவா, ஒழுக்கத்தோட நடந்துக்கிறதோடைய உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பா. இதன் மூலமா கணவருடைய உறவினர்கள்ட்ட ஒரு சமநிலை பேண முடியும். மேலும் தன்னையும் தனது திருமண வாழ்க்கைகளையும் சச்சரவுகள் குழப்பங்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம கணவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நன்மை செய்யும்படி ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி கட்டளையிடுவா. அதே நேரம் தனக்கு மட்டும் அந்த கட்டளைய தன்னுடைய கணவருக்கு இல்லைன்னு நினைக்க மாட்டா. தன்னுடைய கணவரும் மறந்திருக்க நேரத்துல, கவனம் இல்லாம இருக்க நேரத்துல அவங்களுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, ஒழுக்கங்களை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அவருக்கு நினைவூட்டக்கூடியவளா இருப்பா. சுப்ஹானல்லாஹ். மன வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில முறைப்படுத்தி சீர்படுத்தி இந்த இஸ்லாம படித்த ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய கணவரோடையும் சரி, தன்னுடைய கணவனின் குடும்பத்தாரோடையும் சரி அழகிய முறையில நடந்து கொள்வா. இப்படி கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்புணர்வை உணர்ந்து கடமைகளை உணர்ந்து செயல்படும் போது அந்த குடும்பம் மிக அற்புதமான மிக அழகிய முன்மாதிரியான குடும்பமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த பெண் உரிமைகளை பேண்டதுல கணவனுக்கும் கடமை இருக்கு. அவர் இப்படிப்பட்ட தன்னுடைய மனைவிய அவளுடைய உரிமைகளை கண்ணியப்படுத்துவாரு. அவர் தன்னுடைய கடமைகளை செம்மையா நிறைவேற்றுவாரு, நிறைவேற்றவும் வேண்டும் அப்படின்னும் இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் அழகிய அறிவுரை சொல்றாங்க. ஒரு பெண், அதுலயும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்ன்ற பெண், அதிலும் நான் முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணியா இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவரோட குடும்பத்தோட நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டுட்டாங்கிறதுக்காக நம்ம கணவரோடையும் அன்போடையும் கண்ணியத்தோடையும் பராமரிப்படையும் நடக்கிறதோட அவர்களோடையும் ஒற்றுமையோடு வாழும் போது அதை பார்க்கக்கூடிய கணவன் மேன்மையுடையவரா இருப்பாரு. அந்த பெண்ணோடத்துல அன்போடு நடந்துக்கிருவாரு. அவருடைய கடமையை உணர்ந்து அந்த மனைவியின் உரிமைகளை மதித்து கண்ணியப்படுத்தக்கூடியவரா இருப்பாரு, இருக்கவும் வேணும். அவருடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றணும் இந்த நேரத்துலங்கிறதையும் உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நிச்சயமா நாம அழகிய முறையில நடந்துக்கிற போது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய கணவரின் குடும்பத்தாரோ நம்மளோட அன்பாக இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி அடுத்து சொல்றாங்க, ஒரு நல்ல முஸ்லிமான கணவரோட கடமை இருக்குல்ல, அது எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? தன்னுடைய மனைவிய நல்ல முறையில நிர்வாகிப்பதா இருக்கும். பாத்தீங்களா? இது வரைக்கும் பெண்களுக்கே சொல்லிக்கிட்டே வந்தாங்களே, அப்ப ஆண்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது இல்லையா? அதுக்காக உஸ்தாத் அல்ஹார சொல்றாங்க, ஒரு நல்ல முன்மாதிரியான முஸ்லிம் கணவருடைய கடமை எது தெரியுமா? தன்னுடைய மனைவிய நல்ல முறையில நிர்வகிப்பது. அப்படி நிர்வகிக்கும் போது தன்னுடைய குடும்பம் சீர்குலையாதபடி வெற்றிகரமா அந்த குடும்பத்தை நடத்துறது ஒரு முன்மாதிரி முஸ்லிம் கணவருடைய கடமையா இருக்கு. அதுக்கும் அவருடைய மனைவி விரும்பக்கூடிய
தனித்தன்மைகளையும் குணங்களையும் அவருடைய இருக்கணும். பாத்தீங்களா? நம் மனைவி எதையெல்லாம் விரும்புறாளோ அதையெல்லாம் அழகான முறையில அவருடைய சக்திக்கு ஏற்ப நிறைவேற்றக்கூடியவளா, திருப்திப்படுத்தக்கூடியவரா அவர் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய விருப்பத்தை சாதிப்பதுல கடின போக்கு காட்டாமல் நளினம் காட்டணும். ஒரு ஆணா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதுல நம்மளுடைய மனைவி தானே, அவங்க நம்ம கீழ் உள்ளவர்கள் தானே, நம்ம சொல்லி கேட்டுத்தானே இருக்கணும்னு அதிகாரத்தை செலுத்த கூடாது. நளினமா அழகான முறையில அவங்கள்ட்ட நடந்துக்கறணும். அதே சமயம் சகிப்புத்தன்மையோட நடந்து மன்னிக்கிற மனப்பான்மும் இந்த ஆணுக்கு இருக்கணும். பெண்கள் வளைவான எலும்பில் படைக்கப்பட்டவர்கள் இல்லையா? சில நேரங்கள் தவறுகள் செய்யும் போது அவர்களை மன்னித்து அவர்களோட உயர்வான அழகிய பண்போட நடந்துக்கணும். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட சகிப்புத்தன்மையோட நடக்கிறதோட மட்டும் இல்ல, அவங்களோட மன்னிப்போடையும் அழகான மனப்பான்மையோடையும் அவங்களோட நடந்துக்கணும். அப்பதான் மன வாழ்க்கையில எல்லா பக்கங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்க முடியும். வழி நடத்தக்கூடிய அந்த திறமை இந்த ஆண்மகனிடம் கணவனிடம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, பெருந்தன்மையும் பரந்த மனப்பான்மையும் அந்த முன்மாதிரியா வாழக்கூடிய முஸ்லிமான கணவருக்கு இருக்கணும். வீண் விரயமோ வரம்பு மீறி செலவுகளை செய்யறதையோ அவர்கிட்டயும் இருக்கக்கூடாது. மனைவியோட உணர்வுகளை மதிச்சு நடக்கணும். அண்டை வீட்டாரோடையோ நம்மளுடைய வீட்டு மக்களோடையும் வீட்டையும் பிள்ளைகளையும் பேன்றதுலயும் உயர்ந்த இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குறதையும் அவளுடைய பொறுப்புகளை அவளுக்கு உணர்த்த வேண்டும். ஒரு நேரத்துல மனைவி அசந்து இருந்துட்டாலோ இல்ல ஒரு அலட்சியமா கவனக்குறைவா இருந்துட்டாலோ அவளுக்கு அழகிய முறையில நம்மளுடைய குடும்பத்தோடைய சூழ்நிலைகளை பிள்ளைகளை பேன்ற விஷயத்துல குடும்பத்தாரோட நடந்துக்கிற வேண்டிய விஷயத்துல அவளுக்கு அழகான ஒரு அட்வைஸ கொடுத்து அவளுக்கு பொறுமையோட சொல்லி அவளுடைய பொறுப்புகளை இது பாருங்க தங்கம், நீங்க எல்லாம் இப்படி இருக்க வேணாமா, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, பரவாயில்ல அம்மா தானே சொல்லிட்டாங்க, உங்க அம்மா சொன்னா பொறுத்துக்க மாட்டீங்களா, பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகான முறையில அன்பான முறையில எடுத்து சொல்லி அவங்களுடைய பொறுப்புகளை உணர்த்தணும். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் அழகானதா சிறப்பானதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய ஒரு முன்மாதிரியான குடும்பங்களா உருவாகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய செய்தியில கணவனுக்கு பணிவிடை செய்யறதோட மட்டும் இல்லாம தன்னுடைய கணவருடைய குடும்பத்தாரோடையும் உறவினர்களோடையும் உடன்பிறப்புகளோடையும் அவங்களுடைய பிள்ளைகளோடையும் எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் நம்ம பார்த்திருப்போம். அப்போ நாம் அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கும்போது அவர்களுக்குரிய வரவேற்பை நம்ம கொடுக்கும்போது அவர்களை முக மகிழ்ச்சியோட வரவேற்கும் போது நமக்கு அவங்கள்ட்ட இருந்து அன்பும் பாசமும் கருணையும் கிடைக்கும். அதோட மட்டும் இல்ல, ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையும் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியா அவங்களுக்கு மட்டும் பணிவிடை செய்து இல்லாம அவங்களுடைய குடும்பத்தாரோட அவங்களுடைய தாய் தந்தைகளுக்கும் அவங்களோட சேர்த்து நம்ம உதவி செய்யும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திக்கு அந்த வசனத்திற்கு அமல் செய்த ஒரு பாக்கியத்திற்கு உரிய பெண்களா நாம இருப்போங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய விஷயங்களை நம்மளுடைய கணவனுடைய விஷயங்களை தன்னுடைய தாய் கிட்ட அழகான முறையில பாராட்டி சொல்லும் போது அந்த தாய் மனமகிழ்ச்சி அடையக்கூடியவளா இருக்காங்க. அவங்க பிள்ளைய பாத்தீங்களா மம்மி எவ்வளவு அழகா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு, எவ்வளவு அழகா இவங்களை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா. அப்போ அந்த தாய்க்கு மனம் குளிர்ச்சியா கண் குளிர்ச்சியா மன மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா. இப்ப பார்த்தாலும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்காம என்னத்த பிள்ளைய வளர்த்தீங்க, எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத குறை சொல்லாம நாம அல்ஹம்துலில்லாஹ் பாருங்களேன், இன்னைக்கு நான் தூங்கிட்டேன், ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சு தங்கம் எந்திரிங்க, ஃபஜ்ர் தொழுங்கம்மா, ஃபஜ்ர் தொழுதுட்டு குர்ஆன் ஓதுங்க, அது உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கணும். உங்க மகன் எழுப்பி விட்டுட்டு போனாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். எவ்வளவு அழகா மாமி நீங்க வளர்த்திருக்கீங்க, எவ்வளவு நீங்க இஸ்லாத்தை முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டீங்களா, சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டாங்களா, அவங்களும் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதோட எங்களையும் எழுப்பி விடுறாங்களே, எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு அழகான சொல்.
ஒவ்வொன்றும் இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய நம்மளுடைய கணவன்மார் நம்மளோட நடந்துக்கிறக்கூடிய நல்ல விஷயங்களை, அழகான விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை நம்மளுடைய குடும்பத்தாரோட, நம்ம மாமியோட, மச்சியோட நம்ம பகிர்ந்துக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு அற்புதமான குணமா இருக்கிறாங்க, எவ்வளவு நன்மையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய கோபங்கள் கூட காணாம போயிடும். அப்ப நம்மளுடைய உஸ்தாத் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வழிமுறையை கற்றுக் கொடுக்குறாங்கங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி சமயோசித்த புத்தியோட அல்லாஹுடைய மார்க்கத்தை படிச்சு அவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு உபகாரம் செய்யறதோட, அவரை கண்ணியப்படுத்துறதோட, அவருடைய நல்ல உணர்வுகளை, நல்ல விஷயங்களை பிறர்மற்ற பாராட்டும் போது, தன்னுடைய குடும்பத்தாரையும் அரவணைத்து வாழும்போது அந்த இடத்துல அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கு. அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் சுன்னாவை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகிய பாக்கியத்தை பெறுறோம். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக, அப்படிப்பட்ட முன்னுதாரணம் உள்ள முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இப்படிப்பட்ட அழகிய செய்தியை நாம் பெற்றெடுத்த பெண் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது, அவர்கள் அந்த சூழ்நிலையில் வளரும் போது இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தாரை அழகிய முறையில் வழிநடத்துவார்கள். அவர்களுடைய அழகிய சந்ததிகளை உருவாக்குவாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட மாதிரி முஸ்லிம் பெண்மணிகளாக, உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற பெண்மணிகளாக, எங்களுடைய கணவருக்கு பணிவிடை செய்து உன்னிடம் ஈடேற்றத்தை பெற்ற பெண்மணிகளாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, யார் ஒருத்தி அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவருடைய சொத்துக்களையும் பாதுகாத்து வாழ்ந்தாலோ அவள் விரும்பிய வாசலில் நாளை மறுமையில் சுவனத்தில் நுழைவாள்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா. யா அல்லாஹ் அந்த ஹதீஸை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த செயல்படுத்த எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. உங்களுடைய பொருத்தத்தை தந்தருவாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்கள் பிள்ளைகளை பொறுத்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்த ஈமானில் உறுதியை தந்து சாலிஹான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியவான்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.